ஒரு பேரன் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட கேட்டானாமா. "பாட்டி நீ டெய்லியுமே எந்திரிச்சு நெத்தி நெறைய விபூதி வச்சுக்கிற. எதுக்காக இப்படி நெத்தி நெறைய விபூதி வச்சுக்கிற பாட்டின்னு?" கேட்டாப்புலயாம். அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம், தெய்வத்து மேல ஒரு ஈடுபாடலும், மனசு சுத்தமாகவும், தெய்வத்து மேல ஒரு நம்ப பிரார்த்தனையும், நம்ம நல்ல ஒரு ஒழுக்கமாகவும், நல்ல ஒரு தெய்வ வழியில நம்ம நெறி பிரகாரம் நடப்போம். நம்மளுக்குள்ள ஒரு தூய்மையான எண்ணங்களும், நல்ல ஒரு செயல்களும் வரும் அப்படின்னு பாட்டி சொல்லியிருக்கிறாப்புல. அதுக்கு அந்த பேரன் சொன்னானாமா பாட்டி பார்த்துட்டு, "அது எப்படி பாட்டி நெத்தியில வைக்கிற துன்னூறு, அது எப்படி உனக்கு வந்து மனசுக்குள்ள போயி நீ வந்து தெய்வத்து மேல ஒரு பற்றுமும், தெய்வத்த பத்தி நினைக்கிற மாதிரியும், மன தூய்மையாகவும் இருக்குங்கிறியே, அது எப்படி? சொல்லு நீயே. நெத்திக்கு வைக்கிற விபூதி எப்படி மனசுக்கு போகுது உனக்கு? இந்த எண்ணங்கள் வருதுன்னு கேட்டிருக்கிறான். பாட்டி அதுக்கு சொல்றேன் சாமி, கொஞ்சம் பொறுமையா இரு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாப்புல. அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த பேரனுக்கு வந்து விளையாட போய் விழுந்து முட்டியில லைட்டா வீங்கி அடிபட்டுருச்சு. வீங்கி அடிபட்ட உடனே அந்த பாட்டி வந்து அந்த இடத்துல தைலமெல்லாம் போட்டு தேய்ச்சு மேலே எல்லாம் இது பண்ணியிருக்கிறாப்புல. ஒரு டைமுக்கு 2, 3 டைம் தைலம் போட்டு தேய்ச்சு அந்த புண்ணு அந்த வீக்கத்த குறைச்சிருக்கிறாப்புல. அப்ப அந்த பேரன்கிட்ட சொன்னாப்புலயாம், "அடிபட்டது உனக்கு உள்ள, வலி உள்ள. ஆனா தோல் மேல நீ ஏன் அந்த தைலத்தையும் அந்த இதெல்லாம் தடவற? 2வது உனக்கு வலிக்கு மாத்திரை போடுறாங்க. வலி வந்து உள்ள இருக்கு. நம்ம மாத்திரை உள்ள போட்டாலும் அந்த இடத்துக்கு அந்த பாகத்துக்கு எங்க வலியோ அங்க போய் நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்குது. எப்படி? அதுதான் உண்மையான பற்று. நம்ம நெத்தியில வைக்கிற தின்னூர் வந்து நம்மளுடைய மனசுக்குள்ள போய் தூய்மையாகவும், தெய்வத்து மேல ஒரு பற்றும், தெய்வத்து மேல ஒரு ஈடுபாடும் நம்மளுக்கு கொண்டு வர்றது அந்த தின்னூறு. அந்த திண்ணீர் வச்சு நெத்தி நெறைய வச்சா நம்மளுக்குள்ள வந்து ஒரு தெய்வ கடாட்சமும், தெய்வ ஆற்றலும் நமக்கு வந்துரும். கெட்ட எண்ணங்களுமோ, கெட்ட செயலும் நமக்கு வராது. நம்மள பார்த்து பழகுறவங்களும் சரி, பேசுறவங்களும் சரி, நம்மளைய வந்து ஒரு தப்பான செயல்களாலோ, தப்பான நடவடிக்கையாலோ நம்மளகிட்ட நாடமாட்டாங்க யாரும். அதனால தான் நம்ம வந்து திண்ணீர் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த பேரன்கிட்ட வந்து அந்த பாட்டி விளக்கமா சொன்னாங்களாமா. அதுக்கப்புறம் அந்த பேரன் வந்து அதை புரிஞ்சுகிட்டு, அவனும் தெய்வத்து மேல ஒரு ஈடுபாடலும், தெய்வத்து மேல ஒரு பற்றும் வச்சானாம். அதிலிருந்து அந்த பேரனும் துன்னூறு வைக்கிறதும், தெய்வத்து மேல ஒரு அ ப பிரார்த்தனை பண்ணுறதும், தெய்வத்து மேல ஒரு ஈடுபாடலும் அந்த பேரனுக்கும் வந்துதாம். அந்த மாதிரி தாங்க நம்ம குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்னும் எடுத்து நம்ம சொன்னோம்னா, அவங்க புரிஞ்சுட்டு நல்ல